ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 5 மந்த்தாக வந்து நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். இந்த கம்பெனியில் நல்லா வித்ட்ரா வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இப்போவும் கம்பெனி வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து விருப்பமுள்ள நபர்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் இருக்குது. வெப்சைட்டோட லாகின் லிங்க்கும் வந்து ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ ஒரு 4 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் இன்கம். ஸோ ஸ்பான்சர் போனஸ் அப்படிங்கிறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடு டாஸ்க்கு போனஸ். நீங்கள் வந்து ஆடு வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்க்கணும். இந்த வீடியோ வந்து பார்க்குற மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ஆடு டாஸ்க் போனஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தேர்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா லெவல் போனஸ் இன்கம் வந்து இருக்குது. 4 வந்து பார்த்திங்கன்னா ஃபின் ஃப்ரான்ச்சைஸ். ஃபோர்த் இன்கம் வந்து ஃபின் ஃப்ரான்ச்சைஸ் இன்கமும் வந்து இருக்குது. 4 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த ஜாப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐடி வந்து ஃப்ரீயாகவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து 600 வந்து பே பண்ணி தான் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து ஒன் டைம் தான். ஓகேவா, ஸ்பான்சர் போனஸ் வந்து 30 ரூபா வந்து கிடைக்கும். டேரெக்டில் வந்து ஒருத்தவங்களை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 ரூபா ஒன் டைம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ செகண்ட் இன்கம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆடு டாஸ்க் வந்து போனஸ். இந்த ஆடு டாஸ்க் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 30 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா, 600 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாக டெய்லி வந்து 30 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வீடியோ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் போனஸ். ஓகேங்களா, லெவல் போனஸ். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து 4 ரூபா, செகண்ட் லெவலில் வந்து செகண்ட் டு 5th லெவல் வரைக்கும் 2 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டீமில் ஃபஸ்ட் லெவலில் வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ 40 ரூபா வந்து உங்களுக்கு டெய்லி வந்து கிடைக்கும். ரேங்க் நீங்கள் என்ன ரேங்கில் இருப்பீங்க, ப்ரொஃபஷன் அந்த ரேங்கில் வந்து இருப்பீங்க. இதில் கேப்பிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஓகேவா, அந்த லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 500 ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களை 50 பேர் டீமில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 வந்து கிடைக்கும். சில்வர் ரேங்கில் வந்து வருவீங்க. இதில் வந்து 1000 வரைக்கும் செகண்ட் லெவலில் வந்து லிமிட் இருக்குது உங்களுக்கு. தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா 250 பேர் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டுக்கு போயிடுவீங்க. கேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2000 வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். தேர்ட் லெவல் டீம் இன்கமில். ஃபோர்த் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 1500 பேர் 3000 4000 வரைக்கும் நீங்கள் வந்து கேப்பபிள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் லெவலு உங்களுக்கு வந்து 3000 டீம் மெம்பர்ஸ். டீமில் வந்து 3000 பேர் இருந்தாங்க அப்படின்னா பெர் டே வந்து பார்த்திங்கன்னா 6000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். பிளாட்டினம் ரேங்கில் வந்து இருப்பீங்க. ஸோ பெர் டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கேப்பிங் நீங்கள் எவ்வளவு வந்து 6000 வரைக்கும் உங்களுக்கு டீம் இன்கம் வந்து வரும் 5th லெவலில். ஓகேங்களா, இதுதான் லெவல் போனஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் ஃப்ரான்ச்சைஸ் போனஸ். ஓகேவா, நீங்கள் வந்து 25 பின்னு வந்து பைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபின் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 25 பின்னு வந்து நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா ஆன் ஈச் பின்னுக்கு. ஓகேவா, 25 ரூபா வந்து ஒரு பின்னுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, நீங்கள் கூப்பன் மூலியமாக வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு நல்ல கான்செப்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீடாப்அப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் வச்சுருக்காங்க. ஸோ ரீடாப்அப் கண்டிஷன் இருந்தாலே கம்பெனி வந்து மேக்ஸிமம் லாங் டைம் வந்து ரன் பண்ணுவாங்க. ரீடாப்அப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 60 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீடாப்அப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ 60 நாள் 2 மாதத்துக்கு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஐடியா வந்து ரீடாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீடாப் பண்ணலை அப்படின்னா உங்களோட டீம் இன்கம் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ டீம் அப்படியே தான் இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சூன் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஆப் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க.
ஸோ இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பெருசாக வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எதுவும் இல்லை. ரூ. 300 இருந்தால் வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். மல்டிபிள் கண்ட்ரடில் ஐஎம்பிஎஸ் வந்து டெய்லி மெத்தட் வந்து பே அவுட் கொடுத்துருக்காங்க. டெய்லி பே அவுட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரூ. 300 இருந்தால். ஸோ வித்ட்ரா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 11 AM டு 4 PM. 2 ஸ்பான்சர் வந்து நீங்கள் வந்து மேண்டேட்ரி, ஓகேவா. 2 ஸ்பான்சர் ரெஃபரல் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி கொடுத்தா தான் வித்ட்ரா வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் டெய்லி லெவல் போனஸ் நீட் தி டேரக்ட் ஈக்குவல் டு லெவல்ஸ் வித்தவுட் வித்ரா ஸ்பான்சர்ஸ், ஓகேவா. நீங்கள் வந்து 2 ஸ்பான்சர்ஸ் வந்து கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வித்ட்ரா, இல்லைனா வித்ட்ரா வந்து இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 5% டிடிஎஸும் 10% அட்மின் சார்ஜஸும் எடுப்போம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்பான்சர் போனஸ் வந்து நாட் அப்ளிகேபிள் ரீடாப்புக்கு. உங்களுக்கு ஸ்பான்சருக்கு வந்து ரூ. 30 கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ரீடாப்புக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் லெவல் ரேங்கு லெவல் கேப்பிங் வில் பி அப்ளிகேபிள் என் லெவல் போனஸ். இந்த லெவல் போனஸை வந்து பொறுத்து உங்களோட லெவல் ரேங்கும் கேப்பிங்கும் வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 1 மொபைல் நம்பர் எக்ஸ்பெக்டட் ஃபார் ஒன்லி ஒன்ஸ் ஒன்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீம் எடுக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து கொண்டு போகலாம். நல்ல ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இல்லை என்னால் டீம் எடுக்க முடியாது, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரல் வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். 2 ரெஃபரல் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிற நண்பர்கள் மட்டும், டீம் எடுக்கிற நண்பர்கள் மட்டும் இந்த கான்செப்டை எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து டீம் எடுக்க முடியாது, இல்லை என்னால் 2 டேரக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கான்செப்ட் எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கீழே வர்றவங்களும் 2 டேரக்டர் கொடுத்தா தான் அவங்களும் வித்ட்ராக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு வேறு லெவல் இன்கம் வந்து இருக்குது. ஒரு 5 மந்த்தாக வந்து நல்ல ஒரு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். விருப்பமுள்ள நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய ரெஜிஸ்டர் லிங்க் இருக்குது. நீங்கள் வந்து இந்த வெப்சைட் லாகின் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த ரெஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அந்த நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் தான் இங்கே வந்து கொடுக்கணும். மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி இது வந்து கொடுத்துட்டு, ஸோ உங்களோட கண்ட்ரி, ஓகேவா, நீங்கள் என்ன கண்ட்ரி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டேட்டு வந்து சிட்டி இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த பேஜ் வந்து அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேவா. அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போக முடியும், ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட் ஆகும். அந்த ஓகேங்கிற பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ ஓகே கொடுத்துருங்க, ஓகேவா. நீங்களாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக தான் அது வந்து ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் லிங்க் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களோட குரோம்லேயே வந்து இருக்கும். அந்த 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து மார்க் பண்ணி காமிச்சாரேன். ஸோ இதிலே வந்து அந்த 3 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல ஆர்டர் டு ஹோம் ஸ்க்ரீன் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் மாதிரியே அந்த லிங்க் வந்து க்ரியேட் ஆகிரும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டெய்லி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து நீங்கள் வந்து லாகின் லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் ஒன்று இருக்கும், ஓகேங்களா. அந்த 3 டாட் ஐக்கான பக்கத்திலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. சைன் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். யுவர் ஃபைண்டர் ரெனியூவல் டேட் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெனியூவல் டேட்டு இதை வந்து இப்போ ஒரு பாப்பப் மாதிரி கொடுப்பாங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இதுதான் இது இங்கே இருக்கிறது உங்களோட ரெஃபரல் லிங்க்கு ஓகேங்களா. ஸோ இந்த ரெஃபரல் லிங்கை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 30 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ எஸ்டர்டே வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணனால எனக்கு நான் நேற்றே வந்து ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 30 ரூபா வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் ஐக்கானை வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஹோமு, ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு, போஸ்ட் அண்ட் வியூ ஆர்ட்ஸு இதில் தான் நீங்கள் வந்து டாஸ்க்கு வந்து போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த போஸ்ட் வியூ ஆர்டில் டீம் நெட்ஒர்க்கு, கூப்பானு, ஆக்டிவ் டாப்அப்பு, ஃபண்டு வித்ட்ராவல், ஏர்னிங் ரிப்போர்ட்டு, சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் இந்த போஸ்ட் வியூ ஆர்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளேங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை வந்து ப்ளே பண்ணி விட்ருங்க. Hello friends. I welcome you all from Feeder. Friends, nowadays everyone has a dream that he should have a good house, a good car, travel abroad, time and respect in the society. But ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ளே ஆகினா டவுனில் வந்தீங்க அப்படின்னா ஸோ செகண்டாக ஒரு ப்ளே ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ 2 ப்ளேங்கிற வீடியோ வந்து நீங்கள் வந்து 2 வீடியோ வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து ப்ளே ஆகுது. ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணோன்னா கீழே வந்து கெட் போனஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கெட் போனஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போனஸ் ஜென்ரேட் அப்படின்றது வந்து இருக்க ஷாப்புக்கு போகிறோம். இது வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வாங்க அதிலே ஹோம் பேஜில் வந்துட்டிங்க அப்படின்னா ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆகிருக்க வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 60 ருபீஸ் வந்து இப்போ வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து 30 ருபீஸ் இருந்திருக்கும். இங்கே வந்து இப்போ 60 ருபீஸ் வந்து எனக்கு 30 ருபீஸ் 60 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து வீடியோ ஆர்ட்ஸ் வந்து பார்க்குறது மூலியமாக நீங்கள் வந்து ஒரு 30 ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். 2 ரெஃபரல் வந்து மேண்டட்ரி ஓகேவா. 2 ரெஃபரல் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா தான் வித்ட்ரா பண்ண முடியும். டீம் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக சொல்லலாம் ஓகேவா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.